ஹலோ இந்தியா கிளிட்ஸ் வியூஸ், நான் தான் கௌதம் கார்த்திக் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய படம் என்னமோ ஏதோ ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படம் வந்து என் கேரக்டர் வந்து கௌதம். நான் பண்ண கேரக்டர் வந்து ஒரு சிட்டி பேஸ்ட் கேரக்டர். அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா என் கேரக்டர் தான். ஸோ நான் என்ன மாதிரி நடிச்சிருக்கேன். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரவி பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸ். அவங்க 30 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஆனால் இதுதான் அவங்களோட முதல்ல ப்ரொடக்ஷன். அண்ட் நம்ம டைரக்டர் வந்து ரவி தியாகராஜன் சார், ஃபைட் மாஸ்டர் தியாகராஜனோட பையன். அண்ட் பிரியதர்ஷன் சார் அசிஸ்டண்ட்டு. ஸோ எல்லாருமே ஒரு புது டீமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது. நானும் ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், கடல். ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் ரிலீஸ். இந்த படத்தில் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரகுல் பிரீத் சிங்கும் நிகிஷா பட்டேல். ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல எனர்ஜியாக பண்ணியிருக்காங்க. நம்மளுக்குள்ளே இருக்கிற சீன்ஸ் எல்லாம் பயங்கரமான காமெடியான சீன்ஸ். ஸோ எல்லாருமே காமெடி சிரிச்சிட்டே இருந்திருக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் சம்திங் என்னென்னா, நம்ம பிரபு அங்கிள் வந்து நடிச்சிருக்காரு, சிவாஜி சார். அவர் வந்து பயங்கர ப்ளஸ் இந்த படத்துக்கு. அவரோட எனர்ஜி எல்லாமே நம்ம யூனிட்டே இப்படி ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாரு. அவர் எல்லாருமே சிரிக்க வச்சுருக்காரு, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம யூனிட்டுக்கே சொல்லி கொடுத்தாரு, எனக்கும் பர்சனலாக நிறைய விஷயங்களும் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இட்ஸ் அ பிக் ப்ளஸ். தேங்க்யூ பிரபு அங்கிள் இந்த படத்தை பண்ணுறதுக்கு. எனக்கு ஐம் வெரி ஹாப்பி. இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வரணுன்ட்டு எனக்கு தெரியவே இல்லை, யோசிக்கவே இல்லை. அண்ட் இந்த படமோட மியூசிக் பார்த்திங்கன்னா இமான் சார் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மதன் கார்கி சார் தான் எல்லா லிரிக்ஸும் எழுதியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நிறையா வித்தியாசமான பாட்டுங்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஷட் அப் யுவர் மவுத், அப்புறம் நீ என்ன பெரிய அப்ப டக்கரா, மொசலே முட்டாலே, ஏன்னா நிறைய பாட்டுங்கள்லாம் வந்திருக்கு. எல்லாமே வித்தியாசமாக நல்லா யூத்ஃபுல் எனர்ஜியாக இருக்குது. நானே ஒரு யூத்தாக இருந்து நல்லா ரசிச்சிருக்கேன். அண்ட் நீங்களும் கண்டிப்பாக ரசிப்பீங்க. ஸோ இட்ஸ் வெரி குட். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். எனக்கு இட்ஸ் கோன் பி a lot of fun. நல்ல ஒரு ரொமான்டிக் காமெடியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். திஸ் இஸ் கௌதம் கார்த்திக். தேங்க்யூ இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். ஹாப்பி நியூ இயர் அண்ட் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் டிமான் பேசுகிறேன். இப்போ இந்த என்னமோ ஏதோ திரைப்படத்தோடைய ஒரு ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறோம். இது ஒரு சிட்டி பேஸ்ட் ஃபில்ம் இது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டராக இருந்தது. பிகாஸ் நிறைய ரூரல் பேக்ட்ராப் ஃபில்ம்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் ஃபுல்லாக என்னோட ஜேர்னி எல்லாமே ரூரல் பேக்ட்ராப் ஃபில்ம்ஸாக இருந்தது. ஸோ அதுலேருந்து எனக்கு நல்ல ஒரு இன்வைட்டிங் சேஞ்சாக இருந்தது இந்த படம். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். எல்லா சாங்கும் மதன் கார்கே அவர் வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப யங் எனர்ஜெட்டிக் லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு இதில். I just want to describe the songs. First song வந்து நீ என்ன பெரிய அப்பா டக்கரா அப்படின்ற ஒரு சாங். இது மியூசிக் கம்போசர் அனிருத் அண்ட் ஹர்ஷிதா கிருஷ்ணன் அப்படின்ற நியூ டேலண்ட் அவங்க பாடியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சாங் வந்து ஷட் அப் யுவர் மவுத், இது ஸ்ருதி ஹாசன் அண்ட் நியூ ஃபைன் தீபக் அவங்க பாடியிருக்காங்க. அண்ட் முட்டாளாய் அப்படின்ற ஒரு பாடல் அதை நான் பாடியிருக்கிறேன். அண்ட் புதிய உலகை அப்படின்ற ஒரு சாங் இது வைக்கம் விஜயலக்ஷ்மி, ஷீஸ் ஃப்ரம் கேரளா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாங் பாடியிருக்காங்க. அண்ட் மொசலே அப்படின்ற ஆரம்பிக்கிற ஒரு பாடல் இது தீபக் அண்ட் பூஜா அவங்க பாடியிருக்காங்க. ஸோ அந்த ஹோல் ஆல்பம் ஐ திங்க் இட் வில் பி எக்ஸைட்டிங் டு யுவர் இயர்ஸ். தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கார்கி பேசுகிறேன். என்னமோ ஏதோ படத்தோட சிங்கிள் பாடல் வந்து வெளியீடு இன்னைக்கு நடக்குது. நீ என்ன பெரிய அப்பா டக்கரான ஒரு சாங். அந்த சாங் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு சாங். ஆக்சுவலி படத்தில் சுச்சுவேஷன் வைஸ் வந்து கொஞ்சம் சோகமான சுச்சுவேஷன் தான். பையன் பொண்ணு 2 பேர் மீட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து சோகத்தில் இருக்காங்க 2 பேரும். ஏன்னா அவங்க அப்போ தான் அவங்களோட 2 பேரோட காதலை பிரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க 2 பேரும் அவங்கள திட்டிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சாங். இந்த சாங் வந்து பண்ணும்போதே வந்து டியூன் ரொம்ப அழகான ஒரு டியூன் ஒன்று பண்ணியிருந்தார் சார், இவன் சார். அந்த டியூன் வந்து அதுலேயே வந்து ஒரு கோபம் இருந்துச்சு, அதுலேயே வந்து ஒரு விரக்தி இருந்துச்சு, அதே சமயத்தில் ஒரு ஃபன்னும் இருந்துச்சு. ரொம்ப இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணுறது ஒரு டியூனில் ரொம்ப கஷ்டம். ஆனால் அது எல்லாமே அதில் அழகாக ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த சாங் அதில் ஆரம்பித்தது வந்து லிரிக்ஸ் வைஸ் நாங்கள் இப்போ என்ன யோசிச்சோன்னா, இப்போ ரொம்ப அர்த்தியாக வச்சுக்கலாம், ரொம்ப எல்லோரும் பேசுகிற மாதிரியான ஒரு ரெகுலராக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், ஓவர் இமேஜினேட்டிவாக போயட்டிக்காக போக வேணாம் அப்படின்ட்டு தான் அதை பிளான் பண்ணோம். ரொம்ப கேஷுவலாக ஆரம்பிக்கும் சாங். போடாடி காதலிக்க ஒருத்தி, போடாடி கைப்பிடிக்க ஒருத்தி அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். பையன் வந்து சொல்லுவான், தினமும் என் கணக்கில் காஃபி கேட்குமா நீ தின்ன, எவனோ ஒரு டேஷுக்கு எண்ணெய் கை கழுவி வாஷ் பண்ண, நீ என்ன பெரிய அப்பா டக்கரான்ட்டு சாங் ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிள் திங்ஸ் லைக் வந்து என்னோட இமெயில் பாஸ்வேர்டாக நான் உன்னோட பேரை வச்சுருந்தேன், நீ நான் வேறு பாஸ்வேர்டாக இல்லை, போடிப்போ நானும் மாற்றிக்கிறேன், நீ என்ன பெரிய அப்பா டக்கரான்ட்டு. இது மாதிரி ரொம்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சுட்டு அந்த ஒரு ஹியூமராக இருக்கும், கோபமும் இருக்கும், விரக்தியும் இருக்கும், எல்லாமே கலந்த மாதிரி இந்த பாட்டு இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எழுதும்போது ரெக்கார்ட் பண்ணும்போதும் அனிருத்தும் ஹர்ஷிதாவும் வந்து ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. இந்த சாங் ஃபுல்லாக அந்த ஒரு ஃபன்னை அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க, கோபத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க.
பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சாங்கோட ஹைலைட் வந்து இமான் சாரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சாங் ஃபுல்லாக அப்படியே வந்து பில்டப் ஏற்றிக்கிட்டே போகும். அந்த சாங்கோட டெம்போ அண்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த மூடை வந்து அப்படியே எலிவேட் பண்ணிட்டு போகும். ஸோ ரொம்ப நல்லா வந்துச்சு சாங். இந்த படத்தில் இது என்னோடய ஃபேவரட் சாங்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு பாடல்கள் இருக்குது, மிச்ச பாடல்கள் இருக்குது. ஆனால் இந்த பாட்டு கண்டிப்பாக ஹிட் ஆகிற ஒரு பாடல், அது கண்டிப்பாக தெரியும். ஹாய் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே, இது ரவி தியாகராஜன், என்னமோ ஏதோ என்கிற படத்தோட டைரக்டர் பேசுகிறேன். வணக்கம் அண்ட் விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர் 2014. இப்போது வந்து நாங்கள் செகண்ட் சிங்கிள் ட்ராக் லான்ச் ஆடியோ லான்ச் பிளான் பண்ணியிருக்கோம். மிஸ்டர் அனிருத் பாடியிருக்காரு நம்ம இமான் சார் மியூசிக்கில். அந்த சாங் வந்து ஆரம்பிக்கிறது நீ என்ன பெரிய அப்பா டக்கரான்னு சொல்லிட்டு, அது மதன் காக்கி சார் எழுதியிருக்காரு. ஸோ சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் கேட்பீங்க ரேடியோவில், கேட்டுட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறோம். படம் வந்து மிக விரைவில் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இந்த பிப்ரவரி டைமில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். ஹோப் யூ வில் ஆல் லவ் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச்.